இல்லையா? நம்ம விசுவாசிகள் கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் சேர்ந்தாலே அது அப்படி, இந்த ஊழியக்காரர் அப்படி, அது அப்படி, இது நிறைய பேசுறாங்க. அவங்க இந்த நடந்த காரியங்களை பத்தி பேசுறாங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுறாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் வெளிப்படையா எல்லாருக்கும் காட்சி அளிக்கல, அங்கங்க ஒருத்தருக்கு காட்சி கொடுக்குறாரு இல்லையா? மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுக்குறாரு, அப்புறம் சீஷர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. இந்த 2 பேர் பேசிட்டே போறாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி. நான் உங்களுக்கு சொல்லட்டும் ஒரு ரகசியத்தை. நீங்க நம்ம அவரை பத்தி பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், அவரை உயர்த்தி இல்லைன்னா அவர் செய்த நன்மைகளை பேசும்போது இயேசுதாமே அவர்களுடனே சேர்ந்து கொண்டாராம். அவர் சேர்ந்து கொள்வார். நம்ம அதையும் இதையும் பேசுறதுனால பிரயோஜனமே இல்லை, வேற ஒருத்தவங்க சேர்ந்துக்கிறோம். அதனால அவரை பத்தி பேசும்போது அவர் உயிரோடு எழுந்துட்டாரு. இப்ப இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க ஒருத்தரையா பாக்குறாரு. மகதலேனா மரியாதை பாக்குறாரு. இந்த 2 சீஷர் பார்த்தவங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசிட்டு என்னெல்லாம் பண்ணாரு அவரு, எப்படிலாம் பண்ணாரு அவரு, அவர் அநியாயமா கொண்டுட்டாங்க என்ன பத்தி அவரை பத்தி பேசிட்டே போறாங்க. இவங்க அவர்களோட சேர்ந்து கொண்டாராம். 2 விசுவாசிகள் சேர்ந்தா நம்ம பேசிக்கொள்ள வேண்டியது இயேசு கிறிஸ்துவை பத்தி. 3ஆவதா ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்து வராங்க. இல்ல அப்படி வேற யாரையா பத்தி பேசணும், இன்னொரு 3ஆவதா சேர்ந்துக்கணும். அதுலயும் நம்ம கவனமா இருக்கணும். வருகை திரும்ப பாடமா இருக்கட்டும். அவரை சேர்ந்துக்கிட்டு அவர்களுக்கு வெளிப்படுத்துறாரு. அவரை பத்தி எழுதியிருக்க வசனங்கள் எல்லாம் எடுத்து காமிச்சு வெளிப்படுத்துறேன். சமாதான பலியாக செலுத்துவாயாக, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் முன்னிடத்திலும் உடனே ஆசீர்வதிப்பேன். இது நமக்கு தமிழ்ல இருக்குது. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல, will my altar wherever I cause my name to be remembered. எங்கெல்லாம் அவர் நினைவு கூறப்படுறாரோ I will come to you and bless you. எங்கெல்லாம் அவர் நினைவு கூறப்படுறாரோ, பிரஸ்தாபப்படுத்தும் நம்ம தமிழ்ல இருக்குது. எங்கெல்லாம் அவர் நினைவு கூறப்படுறாரோ, எங்கெல்லாம் நம்ம ஒரு யோசிக்கிறோமோ, நீங்க தான் ஆண்டவரே, யாருக்கும் தேவைகள் இல்லை, நீங்க தான் ஆண்டவரே. ஒருவேளை ஒரு பைக்ல போயிட்டு இருப்போம்னா, என்கிட்ட ஒரு காலத்துல பைக்கே இல்லையா ஆண்டவர், இந்த பைக் நீங்க கொடுத்ததான் ஆண்டவரே சொல்லி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் நினைவு கூற இடத்துக்கு வந்த ஒரு ஆசீர்வதிப்பார். ஒருவேளை வீட்டுல இருக்கிறோம், வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம், ஒருவேளை ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கோம், அதுக்கு முன்னாடி ஆண்டவரே இன்னைக்கு வீட்டுல படுத்து தூங்குறதே உங்க கிருபை தானே. எவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு ஒருவேளை கார்ல போகலாம், இல்லை ஏதாவது ஒண்ணு, எந்த நன்மை அனுபவிச்சாலும் சரி, நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் அது பரலோகத்துல தான் உண்டாக்கப்படணும், அங்க இருந்து தான் வந்து ஆகணும். ஏன்னா இது சபிக்கப்பட்ட பூமி, முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கிற சபிக்கப்பட்ட பூமி இது.